ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். புதிய மாதத்துக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த காலை வேளையில ஒரு புதிய அபிஷேகத்தை கொடுத்தார், அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நாகும் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். Book of Nahum chapter 2 verse 2. வெறுமையாக்குகிறவர்கள் அவர்களை வெறுமையாக்கி அவருடைய திராட்சை கொடிகளை கெடுத்து போட்டாலும் கர்த்தர் யாக்கோப்பின் மகிமையை திரும்பி வர பண்ணுவது போல் இஸ்ரவேலின் மகிமையையும் திரும்பி வர பண்ணுவார். வெறுமையாக்குகிறவர்கள் அவர்களை வெறுமையாக்கி, The emptiers have emptied them out அவருடைய திராட்சை கொடிகளை கெடுத்து போட்டாலும் and made their wine branches. கர்த்தர் யாக்கோபின் மகிமையை திரும்பி வர பண்ணுவது போல இஸ்ரவேலின் மகிமையும் திரும்பி வர பண்ணுவார். For the Lord hath turned away the excellency of Jacob as the excellency of Israel. உன்னை வெறுமையாக்குகிறது பிசாசனுடைய ஒரு டார்கெட். And it is a target of Satan to empty yourself. உன்னை நிரப்புவது தேவனுடைய டார்கெட். The target of God is to fill you. எப்படியாவது உன்னை எம்டி ஆக்கிரணும்னு அவன் ட்ரை பண்றான், எப்படியாவது உன்னை நிரப்பிடணும்னு அவர் ட்ரை பண்றார். And Satan is trying that somehow he have to empty you, but the Lord is trying that somehow he have to fill you. உன்னுடைய திராட்சை கொடிகளை அவன் கெடுக்க ட்ரை பண்றான். And he is taking time to spoil your vine branches. அது உன்னுடைய பிரதிஷ்டையை காண்பிக்கிறது. This shows your consecration. அது உன்னுடைய வளர்ச்சியை This காண்பிக்கிறது. shows your growth. அது உன்னுடைய சந்தோஷத்தை And காண்பிக்கிறது. that shows your joy. இதெல்லாம் கெடுக்கிறதுக்கு அவன் என்ன பண்ணினாலும் Whatever he do to commit anything to spoil. கர்த்தர் சொல்றாரு, யாக்கோபின் மகிமையை நான் திரும்ப வர பண்ணுவேன். But the Lord say, I will turn away the excellency of Jacob. இஸ்ரவேலின் மகிமையை திரும்பி வர பண்ணுவேன். And I will turn away the excellency of Israel. இந்த யாக்கோபின் மகிமை இஸ்ரவேலின் மகிமை எல்லாம் ஒரு டைம்ல நம்மளை விட்டு போயிடுச்சு. The excellency of Jacob and excellency of Israel at one point of time it departed. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்துல நாம் பார்க்கும் பொழுது, When we look into book of Isaiah chapter 17, அங்கே யாக்கோபின் மகிமை இஸ்ரவேலின் மகிமை என்ற வார்த்தைகளை நீங்கள் பார்க்கலாம். and we can see the words of glory of Jacob and glory of Israel. 3ஆம் வசனமும் 4ஆம் வசனம். Verse 3 and 4. அரண் எப்ராஹிமையும் ராஜாங்கம் தமஸ்குவையும் விட்டொழியும். இஸ்ரவேல் புத்திரருடைய மகிமைக்கு நேரிட்டது போல சீரியாவில் மீதியாய் இருப்பவர்களுக்கும் நேரிடும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அக்காலத்திலே யாக்கோப்பின் மகிமை குறைந்து போம், அவனுடைய கொழுத்த தேகம் மெலிந்து போம். யாக்கோபின் மகிமை குறைந்து போகும், அவனுடைய கொழுத்த தேகம் மெலிந்து போகும்னு ஏசாயா 17:4 சொல்லி இருக்கிறார். It is mentioned book of Isaiah chapter 17 verse 4, the glory of Jacob shall be made thin and the fatness of his wax will glow. யாக்கோபின் மகிமை குறைந்து போன ஒரு காலம் உண்டு. And there is a time where the glory of Jacob was diminished. 1 சாமுவேல் 4ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது மகிமை இஸ்ரவேலை விட்டு போய்விட்டது என்று சொல்லி இருக்கிறார். And when we look unto 1 Samuel chapter 4 verse 21, the glory departed of Israel. மகிமை இஸ்ரவேலை விட்டு போயிற்று என்று சொல்லி, அப்ப மகிமை இஸ்ரவேலை விட்டு போயிற்று, யாக்கோபினுடைய மகிமை மெலிந்து போகிறது, குறைந்து போகிறது. The glory of Israel departed and the glory of Jacob waxed thin and old. ஆனா கர்த்தர் இந்த மாதத்துல நமக்கு கொடுக்கிற வார்த்தை, யாக்கோபின் மகிமையை நான் திரும்பி வர பண்ணுவேன். And but what the Lord is promising is that the glory of Jacob will be returned back. இஸ்ரவேலின் மகிமையை திரும்பி வர பண்ணுவேன். The glory of Israel will be turned back. இன்னொரு பகுதியில பார்க்கும் பொழுது ஏசாயா 46:13 பார்க்கும்போது, When we look into the book of Isaiah chapter 46 verse 13, என் நீதியை சமீபிக்க பண்ணுகிறேன், அது தூரமாய் இருப்பதில்லை, என் ரட்சிப்பு தாமதிப்பதும் இல்லை. நான் சீயோனில் ரட்சிப்பையும் இஸ்ரவேலுக்கு என் மகிமையையும் கட்டளையிடுவேன். இஸ்ரவேலிலே என் மகிமையை கட்டளையிடுவேன். I will command glory to my Israel. இஸ்ரவேலுக்கு மறுபடியும் அந்த மகிமை வரும்னு கர்த்தர் சொல்லுகிறார். And the Lord promised that once again the glory will be returned back to Israel. அப்போ இந்த இடத்துல அதைத்தான் சொல்றார், நான் இஸ்ரவேலின் மகிமையை திரும்ப வர பண்ணுவேன். And here he says, so I will turn back the glory of Israel. புலம்பல் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, When we look at the book of Lamentation chapter 2 verse 1, ஐயோ, ஆண்டவர் தமது கோபத்தில் சீயோன் குமாரத்தியை மந்தாரத்தினால் மூடினார். அவர் தமது கோபத்தின் நாளிலே தமது பாதபீடத்தை நினையாமல் இஸ்ரவேலின் மகிமையை வானத்திலிருந்து தரையிலே விழத்தள்ளினார். இஸ்ரவேலின் மகிமையை தரையிலே விழ தள்ளிவிட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. It is mentioned that unto the earth the beauty of Israel and his footstool. ஆனா இந்த மாதத்துல அந்த விழ தள்ளப்பட்டதான அந்த இஸ்ரவேலின் மகிமையை
கர்த்தர் மறுபடியும் திரும்ப வரப்பண்ணுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். The Lord is promising the fallen glory of Israel will be returned and turned away back. ஆமோஸ் 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது When we look at the book of Amos chapter 8 verse 7, அவர்கள் செய்கைகளை எல்லாம் நான் ஒருபோதும் மறப்பதில்லை என்று கர்த்தர் யாக்கோப்புடைய மகிமையின் பேரில் ஆணையிட்டார். அதனால இதிலிருந்து என்ன விளங்கிக் கொள்றோம்? யாக்கோபின் மகிமை இஸ்ரவேலின் மகிமை திரும்ப வருகிறது. what we understand from all this, the excellency of Jacob and the excellency of Israel are turned away. இதுக்கு உள்ளதான வெளிப்படுத்தல் என்ன? And what is the revelation behind it? வெறுமையாக்குகிறவர்கள் அவர்களை வெறுமையாக்கினாலும் They that emptied may empty themselves. அவருடைய திராட்சை கொடிகளை கெடுத்து போட்டாலும் Though they spoil or tear away the vine branches, இந்த மாதத்துல கர்த்தர் ரெண்டு மகிமையை திரும்பி வர பண்ணுகிறார். in this month the Lord will turn back the two glory. ஒன்று யாக்கோபின் மகிமை, One is the glory of Jacob, மற்றொன்று இஸ்ரவேலின் மகிமை. other one is the glory of Israel. இதான் இப்போ தேவன் நமக்கு செய்ய போகிற ஒரு காரியம். And this is the thing the Lord is going to do to us. யாக்கோபின் மகிமை, Glory of Jacob. யாக்கோபின் மகிமையை பற்றி நாம் பார்க்கும் பொழுது When we read or when we see about the glory of Jacob, அது குறைந்து போனது, எடுத்து போடப்பட்டது, கர்த்தர் அதை நியாயம் தீர்த்தார், தரையில விழப்பண்ணினார், இப்படிலாம் நம்ம பார்க்கிறோம். it was decreased, it was found lack, and it was made unto judgment, and the Lord taken away. யாக்கோபின் மகிமையை திரும்ப வர பண்ணுவது என்பது எதை காண்பிக்கிறது? What does it mean? The Lord will turn back the glory of Jacob. யாக்கோபு எம்டியா தான் போனான். Jacob gone with empty hands. சாப்பாடு இல்ல, No food, அவனுக்கு ஒண்ணுமே இல்ல. and there was nothing found with him. அதனால தான் உணவும் உடுக்க உடையும் கொடுத்தா நான் நீர் எனக்கு தேவன் சொன்னான். So he said, so if you give me food and give me raiments to wear, and you are my God. யாக்கோபின் மகிமை திரும்ப வரும். The glory of Jacob will be turned. இஸ்ரவேலின் மகிமை திரும்பி வரும். The glory of Israel will be turned. யாக்கோபின் மகிமை என்பது ஜெப ஜீவியத்தை காண்பிக்கிறது. Glory of Jacob shows the prayer life. இஸ்ரவேலின் மகிமை என்பது பெட்டி திரும்பி வருவதை காண்பிக்கிறது. Glory of Israel shows the ark is being returned. யாக்கோபு ஒரு ஜெபம் பண்ணினான், அந்த ஜெபத்தின் முடிவில தான் அவனுக்கு இஸ்ரவேல்ங்கற பெயர் வருது. Jacob prayed, at the end of the prayer he got the name as Israel. இஸ்ரவேல்ங்கும்போது பெட்டி திரும்பி வருவது. Israel means ark is being turned back. இஸ்ரவேலின் மகிமை போய்விட்டது, பெட்டி பிடிபட்டதனால தான் மகிமை போயிடுச்சுன்னு அவன் சொன்னான். The glory of Israel was departed because the ark was captured. அப்படின்னா என்ன அர்த்தம்? What does it mean? இந்த மாதத்துல கர்த்தர் உன்னுடைய ஜெப ஜீவியத்தை திரும்ப கொண்டு வருகிறார். உன்னுடைய பிரதிஷ்டை வல்லமையை திருப்பி கிருபைகள் தாளந்துகளை திரும்ப கொண்டு வருகிறார். In this month the Lord is turning back away the power of the prayer life and your talents and your gifts and your power and authority. ஜெப வாழ்க்கை ஒருத்தனுக்கு திரும்பி வந்துருச்சுனாலே அவன் எல்லாத்தையும் திரும்ப வாங்கிடுவான்னு கண்டுபிடிச்சிடலாம். When the prayer life is turning back and is able to understand, he will receive everything. மறுபடியும் அந்த பெட்டி அவன் வீட்டுக்கு வந்துருச்சுனாலே ஆசீர்வாதம் எல்லாம் தேடி வந்துரும்னு அர்த்தம். When the ark come back to his life and all the blessings will seek after him. பெட்டி ஓபேத்ஏதோம் வீட்டில் 3 மாதம் இருந்த பொழுது அவனையும் அவன் வீட்டையும் அவன் வீட்டார் யாவரையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் தெய்வம் ஆசீர்வதித்தார். When the ark was found in the house of Obed-Edom and all his food and of his household and all the substance were blessed. இப்பொழுது இந்த அதிகாலை வேளையிலே தேவனுடைய சன்னிதானத்தில் இருக்கிற நமக்கு தேவன் கொடுக்கிற வார்த்தை, எத்தனை வல்லமைகள் உன்னை வெறுமையாக்கினாலும், எத்தனை திராட்சை கொடிகளை அவைகள் கெடுத்து போட்டாலும், நான் யாக்கோபின் மகிமையும் இஸ்ரவேல் மகிமையும் திரும்பி வர பண்ணுவேன். In this morning time the Lord promising us, and whatever the spoil may come unto us and not to happen to us, and the Lord will turn back the glory of Israel and the glory of இந்த Jacob. வசனம் எனக்குள்ள நிறைவேறணும்னு எத்தனை பேர் ஜெபிக்க போறீங்க? Whom you are going to pray, the Lord have to fulfill this நீங்க verse in ஜெபிக்கும் you. பொழுது கர்த்தர் ஒரு ஜெபாவியை தருவார். If you pray so, the Lord will give you the spirit of தேவன் prayer. வல்லமை விளங்கும் பெட்டியோடு உங்களுக்குள்ளே வருவார். At the ark God revealing unto you, he will come to your உன்னுடைய home. கிருபைகள் வரங்கள் மறுபடியும் பிரகாசிக்கும், மகிமை உண்டாகும். All your talents and gifts will be shining in you, you will get the எல்லாரும் glory ஒரு back. விசை ஜெபம் பண்ணுவோம். Let us all pray once. இந்த வாக்குத்தத்தம் முழு சபைக்கு முழு குடும்பங்களுக்கும் நிறைவேறட்டும். And this promise will be fulfilled for the whole family and for the whole church. ஆமென். எல்லாருக்கும் அந்த மகிமை உண்டாகட்டும். This glory should be found for everyone. யாக்கோபின் மகிமை இஸ்ரவேலின் மகிமை திரும்பி வரட்டும். Let the glory of Jacob and the glory of Israel be turned back. ஆமென் ஆண்டவரே. மறுபடியும் அந்த ஜெபாவி வரட்டும். மறுபடியும் அந்த கிருபை வல்லமை இரக்கங்கள் தாளந்துகள் வல்லமைகள் அழைப்பு. Hallelujah. 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 Amen.
ஆமென் 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 ஆமென். இந்த வாக்குத்தத்தத்தை ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளையும் கர்த்தர் நிறைவேற்ற போகிறார். அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒவ்வொருடைய மகிமையும் கர்த்தர் திரும்பி வர பண்ணுவேன் என்று வாக்கு பண்ணினார். அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லாரும் ஒரு 5 நிமிஷம் நம்ம ஸ்தோத்திரம் பண்ணலாம், கொஞ்ச நேரம். ஆமென். கர்த்தர் நமக்கு கொடுத்த ஒவ்வொரு குடும்பங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. ஒவ்வொரு வீடுகளிலும் கல்வாரி ரத்தம் தெளிக்கும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஒவ்வொருவருடைய வாகனங்கள்ல கல்வாரி ரத்தம் தெளிக்கும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நம்முடைய விசுவாசிகள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு மேலும் இயேசுவின் ரத்தம் தெளிக்கும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தருடைய நாமம் ஒவ்வொரு மேல் தரிக்கப்படும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். போக்கில வரத்திலும் பாதுகாக்கும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். வழியில வாகனங்களை இரத்த கோட்டைக்குள்ள மறைக்கும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ரத்தம் தெளிக்கப்பட்ட வீடுகளாய் மாற்றும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஜப வீடுகளாய் மாற்றும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நம்முடைய ஜனங்களை ஜப வீரர்களாய் மாற்றும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். விசுவாச வீரர்களாய் மாற்றும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நீதிமான்களாய் மாற்றும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பரிசுத்தவான்களாய் மாற்றும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். உண்மையுள்ளவர்களாய் மாற்றும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். உத்தமர்களாய் மாற்றும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். திவ்ய சுபாவங்களுக்கு பங்குள்ளவர்களாய் மாற்றும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். குடும்பங்களை ரட்சிக்கப்படாத ரட்சிக்கும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அபிஷேகம் பெறாத அபிஷேகிக்கும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பின்மாற்றத்தில் இருக்கிறவர்களை சந்திக்கும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். குழந்தைகளுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிள்ளைகளுடைய படிப்புகளுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நல்ல வேலைகளுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நல்ல விவாக வாழ்க்கைகளுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிரிந்து போன குடும்பங்களை ஒன்றாக்கும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். குடும்பங்கள்ல ஒருமன அன்பு ஐக்கியம் சமாதானம் உண்டாகும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். வியாதியஸ்தர்களை குணமாக்கும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அப்பத்தின் தண்ணீரை ஆசீர்வதிக்கும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அவருடைய கையின் பிரயாசங்களின் நூறத்தனையாய் ஆசீர்வதிக்கும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். வறுமை, கஷ்டம், கடன், தரித்திரம், சாபங்களை மாற்றும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆஸ்பத்திரியில் இருக்கிறவர்களை எல்லாம் கோமாக்கும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். குடும்பங்கள்ல பெரிய சமாதானத்தின் இளைப்பாறுதலையும் அன்பையும் ஐக்கியத்தையும் கட்டிடும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கிருபைகள், வரங்கள், தாளந்துகள், வரங்கள் உள்ளவர்களாய் மாற்றும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் தேவையான ஆலோசனை கொடுக்கும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தேசத்தில் கிரியை செய்யற வல்லமைகளுக்கு நம்முடைய ஜனங்களை விளக்கும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா குடும்பத்தின் ஜெபத்துக்கும் பதில் கொடுக்கும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா குடும்பங்களினுடைய கண்ணீரையும் கர்த்தர் துடைக்கும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தோத்ரா தோத்ரா குடிக்கிறவர்களை கர்த்தர் ரட்சிக்கும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தோத்ரா தோத்ரா ரகசிய கிறிஸ்தவர்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தோத்ரா 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 தோத்ரா. ஒரு கூட்டம் புதிய ஆத்துமாக்களை கர்த்தர் நமக்கு தரும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நம்மிடத்துல ஜெபிக்க வேண்டிக் கொண்ட எல்லா குடும்பங்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம். நம்முடைய பரிசுத்தவான்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நம்முடைய நடத்திப்புக்காரர்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா அப்போஸ்தல ஊழியம் செய்கிறவர்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். மேய்ப்பர்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தீர்க்கதரிசிகளுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். போதகர்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சுவிசேஷ ஊழியம் செய்கிறவர்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். மிஷனரிஸ்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அரபு தேசங்கள்ல ஊழியம் செய்கிறவர்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கம்யூனிஸ்ட் தேசங்கள்ல ஊழியம் செய்கிறவர்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். காடுகள், மலைகள், தீவுகள்ல ஊழியம் செய்கிறவர்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இயேசுவின் நாமத்தை பிரசங்கிக்கிற ஒவ்வொருவருக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இயேசுவின் நாமத்தை உச்சரிக்கிற ஜனங்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். முழு உலகத்திலும் சபைக்கு விரோதமான வல்லமைகளை அழிக்கும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சுவிசேஷத்துக்கு விரோதமான ஆவிகளை கர்த்தர் கடிந்து கொள்ளும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.
தோத்ரா 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 4 மணி ஜெபங்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். 6 மணி ஜெபங்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பகல் ஜெபங்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சாயங்கால ஜெபங்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். 10 மணி ஜெபங்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இரவு ஜெபங்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சகோதரிகள் ஜெபங்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சகோதரர் ஜெபங்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கன்வென்ஷன் ஜெபங்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் ஜெபங்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஏரியா பிரேயர்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். விசிட்டிங்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். காலை உபவாச ஜெபங்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். வேதபாட கூட்டங்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். காத்திருப்பு கூட்டங்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இரவு ஜெபங்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆராதனைகளுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சண்டே ஸ்கூல் ஊழியங்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிரான்ச் ஊழியங்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். திருப்பதி கன்வென்ஷனுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். யூத் கேம்புகளுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நம்முடைய பவனிக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நம்முடைய கன்வென்ஷனுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஒவ்வொரு கூட்டங்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஒவ்வொரு ஆராதனைகளிலும் தெய்வம் எழுந்தருள முடியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அபிஷேகத்தை பொழியும் முடியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஊழியங்களை எழுப்புதலை கட்டிட முடியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சபைகளில் சுத்திகரிப்பு பரிசுத்தமாகுதலை கட்டிட முடியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா விசுவாசிகளையும் திருப்தியாய் நடத்த முடியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இன்னும் 1000 விசுவாசிகளை கர்த்தர் நமக்கு தர முடியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நம்முடைய ஊழியர்களை அக்கினி ஜுவாலைகளாய் மாற்ற முடியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திர போக்குல வரத்துல விசேஷமாய் வேலி அடைக்க முடியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். புதிய ஆத்துமாக்களை தர முடியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கூட்டங்களிலே ஜபங்களிலே தேவனுடைய வல்லமை விளங்க முடியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சபைகளுக்குள்ளே எழுப்புதலை கட்டளிட முடியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தோத்ரா 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 வருகைக்குரிய ஆயத்தத்தை கட்டளிட முடியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தோத்ரா 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 கன்வென்ஷன் ஆயத்த வேலைகளுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இரவும் பகலும் கன்வென்ஷனுடைய ஜபங்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். வீடுகளில் உள்ள போராட்டங்களை மாற்ற முடியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லாவித ஊழியம் செய்கிறவர்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சிஸ்டர் ஜோஸ்பினுக்கு சுகத்தை கொடுக்க முடியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஊழியர்களை அக்கினியாய் மாற்ற முடியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நம்முடைய ஜனங்களை பரிசுத்தவான்களாய் மாற்ற முடியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். வருகைக்குரிய தரிசனத்தை கொடுக்க முடியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். வருகைக்குரிய ஆயத்தத்தை கொடுக்க முடியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். வருகைக்குரிய தூதுகளை கொடுக்க முடியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த மாதமெல்லாம் ஜனத்தையும் நம்மை நடத்த முடியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஜனத்தை நம்மையும் பரிசுத்தப்படுத்த முடியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த மாதத்திலே இயேசு வருவார் என்றால் அவரை சந்திக்க எல்லாருக்கும் அருள் செய்ய முடியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா மகிமையும் அவருக்கே செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எங்களை அன்பா நேசிக்கிற பரலோக தகப்பனே துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே தேவரே தாம் இந்த புதிய மாதத்திலே நாங்கள் கடந்து வர அடியாருக்கு உதவி செய்வதற்காக துதிக்கிறோம். கடந்த மாதமெல்லாம் எங்களை வழிநடத்தி பாதுகாத்து தப்புவித்து அதற்காக நன்றி செலுத்துகிறோம். தேவரே நீர் எங்களுக்கு இந்த புதிய மாதத்தில் தந்திருக்கிற இந்த மேலான வாக்குத்தத்தத்துக்காக துதிக்கிறோம். ஆண்டவரே யாக்கோபின் மகிமை திரும்பி வர பண்ணுவேன், இஸ்ரவேலின் மகிமை திரும்பி வர பண்ணுவேன் என்கிற இந்த வார்த்தைகளுக்காக நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே யாக்கோபு அர்ப்பணிப்போடு வளர்ச்சியோடு கூட முன்னேறி போனது போல எங்களுடைய வாழ்க்கை மீண்டும் பிரதிஷ்டி உள்ளதாக ஆவிக்குரிய வளர்ச்சி உள்ளதாக காணப்பட உதவி செய்ய முடியாது வேண்டிக் கொள்கிறோம். யாக்கோபு ஜெபத்தில் போராடினது போல இந்த நாட்களில் மீண்டும் அந்த ஜெபாவியை சபையில ஒவ்வொருவருக்கும் தரும்படியாய் வேண்டிக் கொள்கிறோம். தேவரே தாமே அந்த இஸ்ரவேல் ஆண்டவரே பிரதிஷ்டைகளுக்கு வளரும்படியாக, இன்னும் நம்முடைய ஊழியங்களில் வளரும்படியாக, ஆவிக்குரிய அனுபவங்களில் வளரும்படியாக நீர் உதவி செய்யும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். தகப்பனே இந்த நாளில் நாங்கள் பல காரியங்களுக்காக ஜெபிக்கவும்
ஆண்டவரே விசுவாசிகளுடைய குடும்பங்கள் அவருடைய தேவைகளுக்காக ஜெபிக்க எங்களுக்கு உதவி செய்ததுக்காக துதிக்கிறோம். தேவ பிள்ளைகளை வழி நடத்தி காத்துக்கொள்ளும் ஐயா, நன்மையால் நிரப்பும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். இந்த நாட்டில் இருக்கிற பொல்லாத வல்லமைகள் சாத்தாண்ட வல்லமைகளை அழித்து துரத்தி உம்முடைய ஆளுகை நீர் கட்டளையிடும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். தேவரீர் தாமே எங்களை ஆளுகை செய்கிறவர் என்றும் நாட்டை ஆளுகை செய்கிறவர் என்றும் நாங்கள் முழுமையாக விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இருந்து நீர் நல்ல ஒரு ஆட்சியை நீர் கட்டளையிடும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். எல்லா வாதைகள், கொள்ளை நோய்கள், எல்லா விதமான குழப்பங்கள், சண்டைகள் எல்லாம் நீக்கி போடும். ஆண்டவரே நாங்கள் உம்முடைய பரிசுத்தவான்களாக காணப்படத்தக்கதாக, ஆண்டவரே உம்முடைய அன்புக்குரியவர்களாக காணப்படத்தக்கதாக, நாங்கள் ஒரே இனமாய் மாறத்தக்கதாக நீர் உதவி செய்யும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே இந்த மாதத்திலே நீர் தாமே எங்களுடைய கன்வென்ஷன் எல்லாம் நீர் பொறுப்பெடுக்கும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். வேலைகளை பொறுப்பெடுக்கும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். வாலிபர் முகாமை பொறுப்படுத்த நடத்தும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். இயற்கை எங்களுக்கு அனுகூலமாய் நீர் மாற்றித்தாரும். ஆண்டவரே பலவிதமான காரியங்களை சொல்லி மனிதர்களை கலங்க பண்ணுகிற எல்லா விதமான முன் அறிவிப்புகளையும் நீர் தாறுமாறாக்கி போடும். ஆண்டவரே நீர் ஆளுகை செய்கிறவர் என்றும் நாங்கள் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்றும் எங்களுடைய வேண்டுதலை நீர் கேட்கிறவர் என்றும் நாங்கள் அறிந்திருக்கிறபடினாலுமே துதிக்கிறோம். ஆண்டவரே நீரே அற்புதங்களை செய்து எங்களுடைய கூட்டங்கள் ஊழியங்களை ஆசீர்வதித்து தாரும். ஆண்டவரே சாத்தானுடைய பலவிதமான தந்திரங்களை நீர் முறியடிக்கிற தேவன், அதுபோல ஊழியர்களின் நாட்களில் மிகவும் அதிகமாக உம்முடைய காவல் எங்களோடு இருக்கும்படியாய் கெஞ்சுகிறோம். இந்த மாத்திரம் பிள்ளைகளுடைய எல்லா படிப்பு, அவருடைய வேலை வாய்ப்பு, அவருடைய வருமானங்கள் எல்லாவற்றையும் நீர் நிறைவாய் ஆசீர்வதித்து தாருமையா. வாதைகள், கொள்ளை நோய்கள், ஆபத்துகள், விபத்துகளுக்கெல்லாம் நீங்களாக்கி தப்புவியும். ஆண்டவரே துக்கங்கள், வேதனைகள், கழக்கங்கள் எல்லாம் நீக்கி போடும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். திருமண காரியங்களை கர்த்தர் பொறுப்பெடுக்கணுமே. ஆண்டவரே குடும்ப உறவுகள் எல்லாம் சீர்படுத்தி சாட்சியுள்ள பரிசுத்தமுள்ள குடும்பங்களாய் நீர் மாற்றி நிலைநிறுத்தும்படியாக கெஞ்சுகிறோம். எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி வெறுமையாக்குகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.